வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இனிப்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களோட வீடாட்டு வந்து உங்களுடைய வாக்காளர் டீட்டெயில்ஸ் அவங்க எடுக்க போறாங்க. அதில் எடுக்கும்போது நீங்க கரெக்டாக தகவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய வாக்காளர் அடையாள பட்டியலில் உங்களுடைய பேர் வரும். அதனுடைய முழு தகவலை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க சிக் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோல தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான தகவல். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு விஎல்ஓ வீடாட்டு அவங்க செக் பண்ண வராங்க. கண்டிப்பாட்டு நீங்கள் இதை முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் வர, அப்பதான் உங்களால் வாக்களிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடு SIR சேர்ன்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடை அறிமுகப்படுத்திடுறாங்க. இந்த செயல்பாடின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இறந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட நேமு வாக்காளர் பட்டியல் என்று எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு இடம் மாற்றம் செய்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய நேம் அங்க சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நிறைய குளறுபடி இருக்கிறதுனால தான் இப்ப நம்முடைய தேர்தலான சர் சொல்லிட்டு ஒரு செயல்பாடு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல சர் இந்த செயல்பாடு மூலம் 4 கேட்டகரியில இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா பூத் நிலை அலுவலகர் BLO, அவர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு டைரக்டா வருவாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு EF சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த EF ஃபார்மை பாத்தீங்கன்னா கடைசியில தேர்தல் பதிவு அலுவலகர் ERO அதை சரி பார்ப்ப கடைசியில தான் உங்களுடைய நேமும் வாக்காளர் பட்டியலில் வர. இந்த 4 இதம் கரெக்டா முடிச்சா மட்டும்தான் உங்களுடைய நேமும் வாக்காளர் பட்டியலில் வந்து உங்களால ஓட்டு போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா BLO, அதாவது பூத் நிலை அலுவலர் உங்க வீட்டுக்கு வரும்போது EFன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாட்டு நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கா. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு 12 ஆவணங்களை சொல்லிடுறாங்க. அதுல ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சமர்ப்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாக்காளர் பட்டியல உங்களுடைய நேம் வர, உங்களால ஓட்டு அளிக்க முடியும். ஸோ அது என்ன எல்லாம் சொல்லிட்டு தான் என்னென்ன ஆவணங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா சருக்கு தேவையான ஆவணங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள சான்றுகளில் ஏதேனும் ஒன்றை வாக்காளர்கள் சமர்ப்பிக்க வேணும். அவங்க 12 சான்றிதழ்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு சான்றிதழை நீங்க சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒன்று சொல்லியிருக்காங்க, முக்கிய குறிப்புன்னு சொல்லிட்டு ஆதார் அட்டை இந்த 12 ஆவணங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஆதார் அடையாள அட்டையானது ப்ரூஃப் ஐடென்டிஃபை மட்டும்தான் பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு இதுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டிசன், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த், உங்களுடைய ரெசிடென்ஸுக்கு இந்த ஆதார் அட்டையை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் ஆவணம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல படிச்சா உங்களுடைய TC கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அரசு பொதுத்துறை ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியர்களாக வழங்கப்படும் அடையாள அட்டை, அது வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், அது வைக்கலாம் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வன உரிமை சான்றிதழ் அது வைக்கலாம், ஜாதி சான்றிதழ் வைக்கலாம் சொல்லிருக்காங்க, ரேஷன் கார்டு வைக்கலாம் சொல்லிருக்காங்க, அரசாங்கத்தால் வழங்கப்படும் நில அல்லது வீட்டு ஒதுக்கீட்டு சான்றிதழ் அதுவும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய குடிமக்கள் பதிவேடுல நீங்க பதிவேட்டு இருந்தா அந்த கார்டு இருந்தாலும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11/7/1980 முன் அரசு வங்கி தபால் அலுவலகங்களில் LIC போன்ற பொது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஆவணங்களும் இதுல சமர்ப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 12 ஆவணத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க சமர்ப்பித்தா மட்டும்தான் உங்களுடைய பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களால ஓட்டு போட முடியும். ஸோ அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சீக்கிரமாட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க வச்சு நீங்க அதை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலம் சார் இந்த அமைப்பு மூலம் மட்டும் நீங்க உங்களுடைய நேம் கரெக்ஷன் எல்லாமே, அட்ரஸ் சேஞ்ச் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிரதீப்.